வணக்கம் சார். வணக்கம். நோம்புன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய நோன்பு பற்றி நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் சார். நீங்கள் சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க, சாகா வரம் தரும் சப்தரிஷி நோன்பு அப்படின்றது. அதை பற்றி உண்டான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க சார். இந்தியாவோட பாரம்பரிய முறைகளில், அதாவது திருமண சடங்கில் இந்த சப்தரிஷி நோன்பு வந்து கடைபிடிக்கப்படுது. இப்போ மணமேடையில் தாலி கட்டிய பிறகு மணமகளை கையை பிடிச்சிக்கிட்டு 7 அடி நடக்க சொல்லுவாங்க. அப்படி நடந்து போகிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த மூலாதாரத்திலிருந்து இந்த சுரியம் இது வரைக்கும் அவங்க நடந்து வர இந்த 7 சக்கரத்தை குறிக்கிறது தான் 7 அடி. இப்போ இந்த மூலாதாரங்கிறது பூமி, இந்த சகசத்துக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் சொர்க்கம். இப்போ இந்த 7 அடி நடக்கிறது அப்படின்னா இந்த பூமியிலேருந்து அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் சொர்க்கத்துலேருந்து திரும்ப பூமிக்கு வர்றதுக்காக திரும்ப அங்கேருந்து 7 அடி பின்னாடி நடந்து வருவாங்க. இது வந்து ஒரு சப்தரிஷி நோன்புங்கிற முறையில் ஆண்டாண்டு காலமாக நடந்து வருது. கட்டிய கணவனோட சொர்க்கத்துக்கு போனாலும் மீண்டும் பூமிக்கு வந்தாலும் ஒன்றாகவே வருவது. சாவித்திரி சத்தியவானை மீட்டுக்கிட்டு பூமிக்கு திரும்பி வந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா, எங்கே போனாலும் ஒன்றா அப்படிங்கிறது தான் இந்த கல்ச்சர். பூமியில் தான் திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனால் மேலோகமானாலும் சரி, அடுத்த பிறவியானாலும் சரி, 7 ஜென்மமானாலும் சரி, ஒன்றாய் நடந்து, ஒன்றாய் வாழ்ந்து, ஒன்றாய் கரைந்து, ஒன்றாக கலந்து வாழ வேண்டும் என்கிற இந்த ஐதீகம்தான் இந்த சப்தரிஷி நோன்புன்னு திருமண மேடையில் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் 2 பேருடைய ஆன்மாவும் ஒன்று தாங்கிற உணர்வதற்கான ஒரு ரகசியத்தை பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதாவது கணவன் மனைவியும் மரணமில்லாத பெருவாழ்வு வாழணும்னா இந்த 2 ஆன்மாவும் ஒன்றுங்கிற உணர்ந்து வாழ்வதற்கு நமக்குள்ளே இந்த உணர்வு எப்பொழுது புரிகிறதோ அப்போ இவங்க மரணத்தை வெல்ல முடியும்னு பகவான் சொல்கிறார். இந்த சப்தரிஷி நோன்பை எந்த அடிப்படையில் வச்சாங்கன்னா, சத்தியவான் சாவித்திரியினுடைய அந்த சப்ஜெக்டை புரிஞ்சவங்க தான் அந்த திருமணத்தில் வைத்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம கேட்கலாம், அது என்னங்க மரணமில்லா பெருவாழ்வுன்னா மரணம் வராமல் இருக்குமா, அது எப்படி தடுக்கிறது, அது இல்லாமல் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இந்த பகவானுடைய பதில் என்னென்னா, மரணத்தை வெல்ல முடியும் அப்படின்னா முதல்ல மனிதன் தான் யார் என்று முதல்ல உணரணும். 2வது தனக்குள்ளே போய் தன் ஆன்மாவை பார்க்கணும். 3வது அந்த ஆன்மாவை தரிசிக்கிற வாய்ப்பை நாம் பெறணும். 4வது அந்த ஆன்மா என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கேட்டு வாழ்க்கையை நடத்துகிறவராக நம்ம மாறணும். சரி, அதன் பிறகு அதி உன்னத நிலையை நீ அடையணும். சரி, அடுத்தது பரிணாம வளர்ச்சி அடையாது. இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு மரணம் இல்லை. சரி, யார் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? கிருஷ்ண பரமாத்மா, ராமபிரான், ஆஞ்சநேயர், விநாயகர், முருகர், இப்படி நாம் அறிந்த அத்தனை தெய்வங்களும் என்னவா இருக்காங்க? இரவா நிலை எய்திருக்காங்க. அதாவது மரணமில்லாத வாழ்வு. நாம் என்ன கேட்போம்? பிறவா நிலை கேட்போம். அவங்க என்னவா இருக்காங்கன்னா இரவா நிலை. அவங்க இறக்கிறதே இல்லை. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இல்லை, இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க பரிணாமத்தை வென்றவர்கள். அப்போ இன்றைக்கி கிருஷ்ணர் இருக்கார்ல, ராமர் இருக்கார்ல, விநாயகர் இருக்கார்ல, அப்போ அவங்க மரணத்தை வென்றவர்கள் தானே. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குங்கிறாரு பகவான் அரவிந்தர். இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, சாவித்திரி சத்தியவானோடு திருமணம் செய்து ஓராண்டு வாழ்ந்தார் காட்டில். ஆனால் அவங்க ஒரு நாள் கூட விறகு வெட்டுறதுக்கு போகிற சத்தியவான் கூட வரல காட்டுக்கு. 1 வருஷம் வீட்டில் தான் இருந்தாங்க. சத்தியவானை யமன் பிடிக்கிற அன்னைக்கு தான் அவங்க காட்டுக்கு வந்தாங்க. அது வரைக்கும் வீட்டில் தானே இருந்தாங்க. ஏன் குழந்தை பிறக்கலை? அதுக்கு காரணங்கள் இருக்குது. பட் ஆனால் யமன் உயிரை கொண்டு போகும்போது அவன் என்ன வர வேணும்னு கேட்டான் இல்லையா? அப்போ தான் சாவித்திரி கேட்டால், எனக்கு 100 குழந்தை பிறக்க வேண்டும், என் அப்பாவுக்கு 100 குழந்தை பிறக்க வேண்டும். அதாவது சாவித்திரிக்கு தம்பி 100 வேணும். அவரும் அப்படியே ஆகட்டும்ட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 100 குழந்தை பிறக்குது. ஒரே நாளில் பிறக்கலைல்ல, 2 வருஷத்துக்கு 1, 4 வருஷத்துக்கு 1, 100 குழந்தை பிறந்தா என்ன கணக்கு வரும் பாருங்க. அப்போ எவ்வளோ காலம் சாவித்திரி இருந்தால் பாருங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு 100 குழந்தை பிறந்தா, அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆனால் அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்தா கணக்கு என்னாச்சு? இப்படி பல 100,000 ஆண்டுகள் அவங்க பரம்பரை வாழ்ந்திருக்கு. சாவித்திரியோட அந்த சால்வ தேசங்கிறது மொத்தமே அவங்களுடைய வம்சம்தான். இப்போ இன்றைக்கி 800 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாமே சாவித்திரியோட வாரிசு தான். கோடான கோடி உயிர்களும் சாவித்திரியோட வாரிசு தான். அப்போ சாவித்திரி மரணம் அடைஞ்சாலானா கிடையாது. எல்லாம் அவருடைய வம்சாவழியாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால இது மரணமில்லா பெருவாழ்வாக பெருகிட்டே போகிறது அப்படின்னு அரவிந்தர் சொல்கிறார். இதே மகாபாரதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாலும் பகவான் அரவிந்தர் அதை வேறு விதமாக ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். சாவித்திரி
கணக்கற்ற பிள்ளைகளை பெற்றால், ஒரே வார்த்தை தான். அதாவது அதற்கான சக்திகளை அவள் பெற்றிருந்தாள்னு முடிச்சிட்டார். 73ஆம் பக்கத்தில் பகவான் சொல்றார், தட் காட் ஹெட்ஸ் சீட் மைட் ஃப்ளவர் இன் மைண்ட்லெஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறார். அப்படின்னா மனமில்லாத பெருவெளியில் உணர்வுள்ள இறை விதைகள் விதைக்கப்படுகிறது. இறை விதைகள் இந்த பிரபஞ்சம் முழுக்க விதைக்கப்படுகிறது. எல்லாம் சாவித்திரியுடைய வம்சாவழிகள். எப்படி அந்த இறைவனுடைய விதைகள் விதைக்கப்பட்டதுன்னா, மனமில்லாத ஒரு பெருவெளி, மைண்ட்லெஸ் ஸ்பேஸ். அப்போ சாவித்திரி பரிணாம வளர்ச்சியின் மூலமாக மைண்டுங்கிறத ஒன்று இல்லாமல் அவளுடைய லெவல் வந்து சுப்ரமெண்டல் லெவல் போகும்போது மனமற்று போகிறது. மனமற்று போகிட்டா இறைவன் தன்னுடைய அந்த சீடு, அவனுடைய விதைகள் எல்லாம் ஏராளமாக விதைச்சு விடலாம். அதனால் மனமற்று போனால் இறைவன் தன்னுடைய எல்லா நிலையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவன் நம்முடைய பரிணாம வளர்ச்சியின் மூலமாக அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவையும் நம்ம வாழ்வு மூலமாக நிகழ்த்துவான். ஆனால் அந்த மைண்ட்லெஸ் ஸ்பேஸை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை கொண்டு வந்தால் சாவித்திரி நமக்கு ஏராளமாக கொடுப்பாங்கிறத பகவான் நமக்கு நாசுக்கோ சொல்கிறார். அதனால் சப்தரிஷி நோன்புங்கிற சாதாரணமாக ஏதோ ஒரு திருமணத்தில் நமக்கு என்னென்னு தெரியாமல் ஏதோ நடந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத இனிமேல் அது புரிஞ்சுக்கணும். இந்த சப்தரிஷி நோன்பை பற்றி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு விஷயத்தை நாங்கள் இன்னைக்கு அறிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு சார். ஏன்னா இத்தனை நாள் அந்த கணவன் மனைவியுடைய பந்தம் அது எதற்காக சுத்தப்படுது அப்படின்றது ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மக்களுக்கு வந்து இதை பற்றியெல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு இது எல்லாமே நாங்கள் அறிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சதுக்கு உண்மையிலே மிகப்பெரிய நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் சாவித்திரியை நாங்கள் இப்போதான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் ஒவ்வொரு திருமணத்துலேயும் சாவித்திரி அம்மா கூடவே தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சப்தரிஷி நோம்புன்றது நீங்கள் வந்து அந்த காலத்தில் பெரியவர்கள் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்கன்றது இன்றைக்கி தாங்க சார் நாங்கள் இதை உண்மையாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வார பேராமூரில் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையருக்கும் காளிங்க நர்தன கிருஷ்ணருக்கும் உள்ள பேராமூர். கும்பகோணத்திலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர் தான் ஊத்துக்காடு. அந்த ஊருக்கு 2 பெருமை என்னென்னா, நம்ம வேங்கட சுப்பையருடைய ஊரும் அதுதான், காளிங்க நர்தனருடைய கோயிலும் அங்கே தான் இருக்குது. 7 வயசில் வேங்கட சுப்பையருக்கு, குறிப்பாக அவங்க அப்பா அம்மா இல்லை, அவங்க சித்தப்பா சித்தி வீட்டில் தங்கியிருக்கார். சித்தப்பா சித்திக்கிட்ட ஏதோ ஒரு கோவத்தில் அவர் கிளம்பி நேராக காளிங்க நர்தனர் கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிடுறார். போயிட்டு 7 வயசான நேராக அந்த கோயிலில் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டார். கோபம் தானே, அப்படியே கொஞ்சம் பசியும் மயக்கம் வரும்போது அப்படியே அங்கே தூங்கிட்டார். பட் குருக்கள் என்ன பண்ணாருன்னா கதவை பூட்டிக்கிட்டு போயிட்டார். நைட்டு ஒரு பக்கம் பசி, இந்த பசியில் கதவு பூட்டியிருக்கு, யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அப்படியே அந்த பசியோடய அவர் தூங்கிடுறார். இந்த சமயத்தில் ஒரு அதிசயம் என்ன நடக்குதுன்னா, காளிங்க நர்தன கிருஷ்ணன் தன்னோட மனைவி கிட்ட இது மாதிரி நம்மளோட குழந்தை ஒன்று பசியோடு தூங்கின்னு இருக்கு, அது என்னென்னு போய் பார்க்கலான்னு சொல்ல, ருக்குமணி உடனே கிளம்பி 2 பேரும் போய் குழந்தைய எழுப்பி ஒரு குவளை பால், அது என்ன பாலாக இருக்கும், நிச்சயமாக ஞானப்பாலாக தான் இருக்கும், அதை கொடுத்து பசியார வச்சுட்டு குழந்தைய ஓரளவுக்கு தேத்தி உட்கார வச்சுட்டு, பரவாயில்ல கொஞ்சம் பசி அடங்கிடுச்சு, கொஞ்சம் நிதானமாக நல்ல தெளிவாயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. எதில் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்குள்ளே ஆளக்காணும். வந்தது யாருன்றது அவருக்கு தெரியாது, சின்ன வயசு தானே. மறுநாள் காலையில் கோயிலை திறக்கிறாங்க. இவர் காளிங்க நர்தனருடைய அந்த சிலை இருக்கு இல்லையா, அது எதிரில் அங்கே ஒரு தூங்கா விளக்கு எரிஞ்சுட்டுருக்கும். அந்த இடத்துல உட்காந்துக்கின்னு இவரை காளிங்க நர்தனை நோக்கி தியானம் பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா இதை சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. 7 வயசு குழந்தைவன் இந்த மாதிரி உட்காந்து அவருக்கு எதிரில் தியானம் பண்ணிகிட்ருக்கான். கதவு எப்போ திறந்தது, எப்படி உள்ளே வந்தான்னு புரியல. அவன் சித்தப்பா அவன் சித்தியும் வந்து அப்படி நான் ஏமா கூட்டின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா விஷயம் புரியாது இல்லையா, அதனால் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் ஆனாலும் கூட அந்த குழந்தை எப்போவுமே சதா சர்வகாலமும் நேராக கோயிலுக்கு வர வேண்டியது, அவர் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ண வேண்டியது. இப்படியே நாளாக நாட்கள் ஓடுது. ஒரு கட்டத்தில் அந்த தியானத்திலே அவருக்கு பாட்டும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கவி மாதிரி பாட ஆரம்பித்து நிறைய ஃப்ளோவில் நிறைய அருமையான சாங்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சிட்டார். அப்போ தான் அவருக்கு சில பாடல்கள் பாட ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஃபேமஸான பாடல்களாக அமைஞ்சு போச்சு. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன் அப்படின்னு அவங்க அம்மா பாடுற மாதிரியும் அவர் நான் போய் நான் மேய்ச்சிட்டு உடையந்துடுறேங்கிற மாதிரி அவர் பாடுவார். அந்த மாதிரி ஒரு பாடல். சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேட்டு ஒரு
அலைபாயுதே கண்ணா, என் மனம் அலைபாயுதே. அலைபாயுதே கண்ணா, என் மனமிக அலைபாயுதே. உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா, என் மனமிக அலைபாயுதே. நிறைய இந்த கிருஷ்ண பக்தி பரவத்துக்கு ரொம்ப காரணமான அருமையான பாடல்களாம். இது மாதிரி நிறைய பாடல்களை அவர் எடுத்து பாட ஆரம்பிச்சுட்டு ரொம்ப கவியாகவே ஆயிட்டார். அவருடைய தேவ கானத்திலையும் மகா கானத்திலும் கந்தர்வ கானத்திலும் கண்ணனும் ஆடிப்பாட, அங்குள்ள கிராம மக்களும் ஆடிப்பாடி மகிழ்ந்து அவர்கள் பக்தியிலே திளைத்து அந்த காலத்தில் அவங்க கிருஷ்ணர் மீதான பக்தி பெருக அவருக்கு எல்லாமே தேடி வர ஆரம்பிச்சிச்சு. சித்தப்பா சித்தி வீட்டில் இருந்தாலும் நிறைய பொண்ணு பொருள் புகழ் பெருமை எல்லாம் தேடி வருது. இப்படி இந்த பாடலாம் இந்த வயசுலேயே அவர் அழகாக பாடுறது வந்து பெருமை தானே, அந்த ஊருக்கு பெருமை தானே. ஒரு கட்டத்தில் எனக்கு இதையெல்லாம் தேவையில்லை, எனக்கு வேண்டியது உன்னோட திருவடி தான், அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருநாள் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். வேங்கடகவி சுப்பையர் பாடுறது வந்து கிருஷ்ணனை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி அவர் திருவடியில் போய் சேர்ந்தோன்னுங்கிறது. கிருஷ்ணனை எதுக்கு ஆடுறாருன்னா வேங்கடவனை எப்படியாவது நம்ம தன்மையப்படுத்தி கூட்டி போகணுன்னு அவர் நினைக்கிறார். ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு அவர் பாட இவராட இவராட அவர் பாட ஒரே கிருஷ்ணகானம் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ அவருடைய வேங்கட உயிர் பிரிய போகுது. அந்த பிரியும் பொழுது எனக்குன்னு கிடைச்ச எல்லாம் எதுவும் எனக்கு வேண்டியதில்லை, எல்லாம் உன் திருவடியிலே நான் சமர்ப்பிக்கிறேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறார். இந்த உயிர் பிரிந்து அந்த காளிங்கரத்தின கிருஷ்ணனோடு அப்படி மெர்ஜா வரத ஊரே பார்க்குறது. அப்படியே அதில் கரைகிறார் போய். அந்த கரைகிற அந்த ஆத்மார்த்தமான பக்தி இருக்குல்ல, அதைத்தான் நாம் இறை நிறை பேரன்பு கொண்ட காதல் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி வரும். இப்போ நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, வருஷா வருஷம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை ஒரு ஃபார்முலாவாக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த வேங்கடவனே நேரில் வந்தானா அப்படின்னா நாம் ஒரு அரிசி மாவில் பாதம் போட்டு கிருஷ்ணர் வந்து போனதாக நம்ம ஒரு அடையாளப்படுத்தி, எல்லார் வீட்டுக்கும் கிருஷ்ணன் வரணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை. ஆனால் அவன் எப்படி வரணும்? அவனை வெள்ளேந்தியாக கூப்பிட்டால் வருவான். வெள்ளை மனதோடு அவனை நாம் ஆனந்த கானமாக பாடி கூப்பிட்டால் வருவான். நம்ம சம்பிரதாயமாக பண்ணோம்னா வரமாட்டான். காளிங்கநர்தனர் கிருஷ்ணரோட கரைந்த வேங்கட சுப்பையருடைய பிறந்த ஊரான கும்பகோணங்கிற பாபநாசத்துக்கெல்லாம் பெருமை சேர்த்தாரோ அதே மாதிரி நம்ம கண்டிகையில் இருக்கிற காளிங்கநர்தன கிருஷ்ணரை பாடுவதற்கு ஒரு சுப்பையர் ஒருவர் பிறப்பார். அவரும் அந்த காளிங்கநர்தனை பற்றி பாடுவார். அந்த பாடலில் இவர் ஆடுவார். அதையெல்லாம் நாமும் பார்ப்போம் நாம் வாழ்கிற காலத்திலே. இந்த வாரம் பெரம்பூரில் அதாவது நாம் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற ஊரில் தான் நிறைய இறைசக்தி படித்த ஆன்மாக்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. நாம் அதெல்லாம் அறியப்படாத ஒரு விஷயமா நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். ஆனால் இப்போ இந்த பேரம்பூர் மூலிமா தான் ஒவ்வொரு விஷயமும் அந்த இறைவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பேரன்பு இறைநிலை காதலை நாங்கள் இன்றைக்கி தான் புரிஞ்சுட்டு வரோம் சார். அதனால் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நீங்கள் வந்து வெங்கட சுப்பையா ஐயாவை பற்றி பேசும்போதும் காளிங்கநர்தரை பற்றி பேசும்போதும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. அதனால் அவர் பாடின அந்த பாடலை நாங்களும் எங்கள் வீட்டில் ஒழித்து கிருஷ்ணருடைய அருள் பெற நாங்களும் காத்திருக்கோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வார சிந்தனைகளை பற்றி சொல்லுங்கள் சார். யாருமே செய்யாத ஒரு வேலைகளை யார் இன்னைக்கு எடுத்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்களோ நாளை யாருக்குமே கிடைக்காத பெரும் புகழும் பலனும் கிடைக்கும். இரண்டாவது, விடாமுயற்சியோடு இருக்கிறவருடைய கை இருக்குல்ல, அந்த கை தான் செல்வத்தை உண்டாகும். செல்வம் எங்கே இருக்குது? செல்வத்தை எப்படி பெருக்குவது? பணம் வேணும், நிறைய ஐஸ்வர்யம் வேணும், செல்வ வசதி சகல சம்பத்தும் வேணும். அது யாருக்குன்னா யார் ஒருத்தர் வந்து விடாமுயற்சியோடு அவங்க தொடர்ந்து உழைக்கிறாங்களோ இந்த கை தான் செல்வத்தை பெருக்கும். அந்த விடாமுயற்சி இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது மந்திரத்தில் மாங்காய் பறிக்க முடியும்னு உட்காந்துருக்கான். கடின உழைப்பு ப்ளஸ் பக்தி ப்ளஸ் கட்டாய வெற்றி. ரொம்ப சிம்பிள் தானே. ஒரு 50 கிலோ பொண்ணை தூக்கிட்டு வாடான்னா அசால்ட்டாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு 15 கிலோ சிலிண்டர் தூக்கிட்டு வானா முடியாது. ஏன்? அந்த பொண்ணை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு குஷி, பிடிச்ச வேலை அது. அப்போ சிலிண்டர் தூக்கிட்டு வர்றதுன்னா வலிக்குது. அப்போ பிடித்த வேலை செய்வதிலே களைப்பு இருக்காது. அப்போ ஏன் 5 கிலோ சிலிண்டர் தூக்கிட்டு வர முடியலன்னா அதில் பிடிப்பு இல்லை.
அதில் நமக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா தான் அது வலிக்கும், விருப்பம் இருந்தால் அது வலிக்காது. அதனால தான் அன்னை சொல்லுவாங்க, எல்லா வேலையும் இறைவனுக்காக பிரியமாக செய்யும்போது அது எல்லாமே உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்பாங்க. வாரம் ஒரு முறை குளத்தில் போய் ஒருத்தர் மீன் பிடிப்பார் வலையை வீசி. அவர் வலையை வீசும்போது எல்லா மீன்களும் பயந்து நடுங்கும். ஆனால் ஒரு மீன் மட்டும் பயப்படாது. இது ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு இருந்தோடனே எல்லா மீனும் போய் கேட்டது, நாங்கள்லாம் குய்யோ முய்யோங்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக கேஷுவலாக இருக்கிறே, எப்படி அது? அவர் ஒரு காலை தண்ணியில் இறக்கி குளத்தில் வச்சுட்டு வலையை விசிறுவார் இல்லையா, நான் நேராக ஓடி போய் ஒரு கால் கிட்ட நின்றுப்பேன், அந்த வலை என் மேலே விழாது. அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் அந்த மனம் எனும் வலையில் நம்மை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சி பின்னப்படும் பொழுது இறைவன் பாதத்துக்கிட்ட போய் நின்றுட்டா போதும், தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஒரு மீனுடைய அந்த செய்தி மூலயமா நம்ம கற்றுக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். மீன்கிட்ட நாங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம், அதாவது இந்த மாய வலைகள் எங்களை சுற்றி வீழ்த்தும் போது அந்த இறைவன் பாதத்துக்கிட்ட போய் நின்றா நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சுக்கலான்றது அந்த சின்ன மீன் சொன்ன விஷயத்தை வச்சு இந்த சிந்தனைகளுக்கு எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். ரொம்ப அற்புதமான சிந்தனைகளாக இந்த வாரம் எங்களுக்கு சொல்லி முடிச்சிங்க. உண்மையிலே ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக நம்ம பகவான் பயன்படுத்திய சாவித்திரி நூல்லேருந்து பன்னாட்டு மொழிகளை பற்றி சொல்லுங்கள் சார். 57ஆம் பக்கத்தில் அலூஃப் ரெஸ்பலண்டன்ட் லைக் கோல்டு டேஸ்லிங் சன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. லத்தீனில் ரெஸ்பலண்டன்ட்னா பிரில்லியன்ட்னு பேர். அவங்களுடைய சக்தி, அரவிந்தருடைய அன்னையுடைய சக்தி நம்மளை தொடும்போது என்ன நடக்கும்? ஒரு மாலை சூரியன் பொன்னொழி போல நம்ம மேலே வீசும் பொழுது நம்ம ஒரு தனித்தன்மையோடு தெரியும். இப்போ நம்ம பிரில்லியண்ட்டுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? ஒரு ஆர்டினரி இல்லை. இந்த பிரில்லியண்ட்டுக்கு தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். 632ஆம் பக்கத்தில் ஒரு வரி, டைம் த்ரில்ஸ் டு தி ஷாபிக்ஸ் ஆஃப் ஹெர் ஆமர் சாங். கிரேக்கத்தில் ஒரு பாட்டை ஆனந்தமாக பாடுறதுன்னா ஒரு 4 வரியில் பாடுவாங்க. இந்த ஒரு வரியில் பாடுறது இல்லை, 4 வரியாக பாடுற சில பாட்டெலாம் இருக்குது. அந்த கிரேக்கத்தில் அப்படி வழக்கம், 4 வரி பாட்டாக பாடுவாங்க. சாவித்திரி சத்தியவானுடைய ஆன்மாவை மீட்கிற சமயத்தில் அவளது கண்களில் தெய்வீக பரவசத்தில் இருக்கிறதுனால அந்த ஒளிவிடும் சந்திரனை போல அவள் முகம் பிரகாசித்ததுங்கிறார். அந்த நேரத்தில் கூட அமரத்துவம் கொண்ட ஆனந்தமாக ஒரு 4 வரி பாடலை அவள் பாடினாள் அப்படின்னு அரவிந்த சொல்கிறார். எந்த டைமில் பாருங்க, எமங்கிட்டேருந்து உயிரை மீட்டிக்கிட்டு வர நேரம், அது எவ்வளோ கிரிட்டிக்கலான பொசிஷன். நாமளாக இருந்தால் குய்யோ முய்யான்னு அழுது இழுத்துட்டு வருவோம். அந்த சமயத்தில் கூட அவள் ஆனந்தமான அந்த பாடலை பாடிக்கிட்டு வந்தா அப்படின்னு சாவித்திரியாவே தன்னை மாறி அரவிந்த தன்னுடைய அனுபவமாக அதை உணர்ந்து எழுதுறார். அந்த சுச்சுவேஷன் கூட நமக்கு ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்கிறார் சாவித்திரியில். இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும். சந்தோஷங்கிறது கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் ஜெயந்தி, தீபாவளி, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இல்லை. மரணத்தின் பிடியில் மீண்டு வருகிற நேரம் கூட ஆனந்தமாக பாடிக்கிட்டு வந்தா அவன் முகத்தில் சந்திரன் போன்ற ஒளி பிரகாசிச்சதுங்கிறாரு. இந்த ரசனை இந்த உலகத்தில் அந்த காஸ்மிக் கவி அரவிந்தருக்கு தான் வரும். சாவித்திரியை அந்த நேரத்தில் அவள் அந்த 4 வரி பாடலை பாடி ஆனந்தப்பட்டாலோ இல்லையோ, அரவிந்தர் பட்டிருக்கார் அந்த ஆனந்தத்தை. அவர் ரசித்து ருசித்து சாவித்திரி பெயரிலே சொல்லுகிற அந்த கவிநயத்தை நாம் பகவான் அரவிந்தருடைய சிஷ்யர்களாக இருக்கிற நாம் வாழ்வின் எந்த வழியிடத்திலும் ஆனந்தமாக பாடி எப்பொழுதும் பேரானந்தமாக வாழ வேண்டும் என்ற அந்த கற்றலை பகவானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வலி என்பது வாழ்வில் ஒருபோதும் இல்லை, அது ஆனந்தமாக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாவித்திரி எழுதி கொடுத்திருக்கிறார். வலி என்பது இனி இந்த மனித வாழ்வில் இல்லாமல் பண்ண வந்த அந்த மகாபிரபுவினுடைய லட்சியத்தை நாம் எல்லோரும் நிறைவேற்றணும். இந்த வாரமும் நம்ம பகவான் பயன்படுத்திய அந்த பன்னாட்டு மொழிகளையும் அதுக்குண்டான அந்த விளக்கத்தையும் எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அதாவது சாவித்திரி அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தின் 4 வரி போல் இன்றைக்கி நாங்களும் ஆனந்தமாக அடையிறோம் சார். வாரம் வாரம் இந்த பன்னாட்டு மொழியை நாங்கள் தெரிஞ்சுட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் எங்களை சிந்திக்க வைக்கிது. தொகுத்து வாரம் வாரம் வழங்கிட்டு வர உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தது இந்த வாரம் ஆசிரம தகவலை பற்றி சொல்லுங்கள் சார். ஆசிரமத்தில் சுரேந்தன் ஒரு தம்பி, அவருக்கு ஒரு 11 வயசு. அவர் ஒரு ரூமில் தங்கியிருக்கார். அது ஜெகஜித்துன்னு அவருடைய பேர். அவர் ரூமில் தங்கியிருக்கார். அவர் இல்லாத நேரம் பார்த்து அவர் ரூமில் இருந்த கிட்டார் எடுத்து அவர் வாசிச்சிருக்கார். வாசிக்கும்போது அந்த கம்பியில் ஏதோ ஒரு டர்க்குன்னு அறுந்து போச்சு.
இது என்னடா அது நம்ம தொட்ட நேரம் அறுந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒதுங்கிட்டார். அவர் ஜெகஜித்தை வந்து பார்த்தா கம்பி அறுந்து கிடக்கு. கேட்குறாரு, சுரேந்தா நீ எதாவது எடுத்து வாசிச்சியா? இல்லைங்க, நான் தொடவே இல்லை. ஆனால் ஆசிரமத்தில் என்ன ஒரு கண்டிஷன்னா, அவரவர்கள் அன்று செய்த தவறுகள் பொய்யோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பரில் எழுதி மதர்கிட்ட கொடுத்துங்க. இது ஒரு கண்டிஷன். சுரேந்தர் என்ன பண்ணார், ஒரு பேப்பரில் இதை மாதிரி ஜெகஜித் வீட்டில் இல்லாத நேரத்தில் பார்த்து நான் கிட்டார் எடுத்து வாசிக்கும்போது ஒரு கம்பி அறுந்து போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு எழுதி மதர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. மதர்கிட்ட அன்னன்னைக்கு நடக்கிறத எழுதி கொடுத்தோம். மதர் எடுத்து படித்து பார்த்தாங்க. சுரேந்தர் நீ ஜெகஜித்துட்டு போய் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் நேராக போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பயம், கூச்சம், வெக்கம். இதனால் அவன் பார்க்காமே சமாளிச்சுட்டு வந்திருக்கான். சரி மதர் கேட்டுருவான்னு சொல்லிட்டு மதர் பக்கமே தலையை வைக்கல. ஒரு நாள் மதரை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் நின்றுருக்கு. அந்த சமயம் பார்த்து சுரேந்தர் அங்கே வந்திருக்கேன். சுரேந்தரை பார்த்து கேட்டாங்க, மன்னிப்பு கேட்டியா? கேட்கல மதர். மதருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. எல்லார்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஆசிரமத்தில் ஒரு தவறு நடந்தால் அதை உடனே திருத்திக்கணும், அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு நான் சொன்னேன். அந்த பிள்ளை வந்து போய் கேட்க மாட்டேங்கிறது. நம்ம ஆசிரமத்தில் இப்படி ஒரு பலகீனமாக ஒரு குழந்தை இருக்கலாமா? நாம் இருக்கிறது எங்கே? பரமபிரபுவான பிரபுவோடு இருக்கிற நாம் பயப்படலாமா? தப்பாக உணர மறுக்கலாமா? என்ன அப்படி ஒரு தைரியம் இல்லை? மன்னிப்பு கேட்கறதுல என்ன கஷ்டம் இருக்குது? இப்படி பலகீனமாக இருக்கலாமா? நான் கேட்க சொன்னால் கேட்காம இருக்கான் அந்த குழந்தை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கோச்சிக்கிட்டாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் எங்கிட்ட ஓடுறான் வெளியில். சுரேந்தர் அவனுக்கு ரோஷம் வந்துருச்சு. என்னடா மதர் இப்படி சொல்லிட்டாங்க. நேராக ஜெகஜித்திட்ட ஓடி போய் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் எடுத்து வாசிக்கும்போது உடஞ்சி போச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லையே, நீ உடைச்சியான்னு கேட்டேன். கை தவிர உடஞ்சி போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, இதில் ஒன்றும் தப்பு இல்லைப்பா. நோ அதில் ஒரு பிரச்சனை இல்லை விடுப்பா அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியம். நாம் என்னென்னமோ நினச்ச கடைசியில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு இந்த விஷயம் மதருக்கு தகவல் கிடைச்சது. சுரேந்தர் மதர் முன்னாடி நிற்கிறார். அது ஒரு ஈவினிங் தர்ஷன் டைம். சுரேந்தரை கூப்பிட்டு வெரி குட், 2 தோள்பட்டையை பிடிச்சிட்டு வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படியே தலையில் ஆசீர்வாதம் பண்ணி, நான் தான் தவறு பண்ணினேன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு நேர்மையும் வேணும். எதுவாக இருந்தாலும் நீ அதை கேட்ட பற்றியா, குறிப்பாக நான் சொன்னதை நீ மதித்த பற்றியா, இதுதான் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு குணம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபுக்கு சொல்லவே வேணாம், ரொம்ப சந்தோஷம். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கட்டும்னா. அன்னையை ஏற்றுக்கொண்ட பகவான் அரவிந்தரை ஏற்றுக்கொண்ட அத்தனை ஆன்மாக்களுக்கும் இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஒரு தவறு செய்து விட்டாலும் அதை அன்னையிடம் உடனடியாக அதை மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதத்தில் எழுதி அவர் பாதத்தில் வச்சிருங்க. தெரிந்தோ தெரியாமலோ தினமும் பல தவறுகள் செய்தாலும் சரி, இதை இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் 1 மாதத்துக்கு அப்புறம் தவறு செய்யவே தோணாது. இது எல்லாத்தையும் அடிக்கட்டுமே பாண்டிச்சேரியில் கொடுத்துருங்க, இல்லைன்னா சாவித்திரி கோயிலில் கொடுத்துருங்க. எத்தனை முறை நீங்கள் தவறுகளை நோட் பண்ணிட்டே வரீங்களோ ஒரு கட்டத்தில் தவறு செய்கிற சூழ்நிலையும் வராது, அந்த எண்ணமும் வராது, வாய்ப்பும் வராது. அன்னை சொல்வது அதுதான், தவறு செய்வது தவறல்ல, அதை திரும்ப செய்வது தான் தவறு. தவறு செய்வதை நாம் கவனமாக நிறுத்துகிற பொழுது தரித்திரங்கள் விலகி, கர்ம வினைகள் விலகி, புதிய பேரதிர்ஷ்டம் வாழ்வில் நுழைந்து அற்புதமான உயரமான உச்சியை ஆண்டவன் கொடுக்க காத்திருக்கிறான். அதுக்கான தகுதி என்னவென்றால் மனித ஒழுக்கங்கள், மனித நேர்மைகள், மனித உத்தம குணங்களை பட்டியலிடுகிறார். அதில் பயணிக்கிற ஒளிபொருந்திய பாதையில் நாம் செல்லுகிற பொழுது அன்னை தருகிற அதிர்ஷ்டம் நமக்கு எங்கோ இல்லை, அது இப்பொழுதே கிடைக்கும். அதை அனுபவித்தவர்களில் நானும் ஒருவங்கிறதுனால இந்த ஒரு பழக்கத்தை நாம் வழக்கமாக்கி கொண்டால் வாழ்வில் ஒருபொழுதும் தவறு இந்த வினாடியிலிருந்து தொடராது. வாரம் வாரம் நாங்களும் ஒவ்வொரு வாரமும் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பற்றி நாங்களும் கேட்டுட்டு வரோம். அங்கே நடந்த சம்பவங்களை வச்சு எங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம் சார். ஆனால் நாங்கள் கடைப்பிடிக்காத விஷயங்களாக பார்த்து எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு எல்லார் வீட்லேயும் ஆசிரமத்திலன்னு இல்லை, நம்ம அன்னை ஆசிரமம், அன்னை அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வீடு தான் ஆசிரமம், அது அன்னை வாழ்கிற இடம். அதனால் நாம் எந்த சின்ன சின்ன தவறுகள் பண்ணாலும் அதை உடனே நம்ம அன்னைக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா தவறு அந்த இடத்துல மறைஞ்சி நம்ம குடும்பத்திலேயும் ஒற்றுமைக்கு ஏற்படும். யாரும் ஒருத்தர் மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம் தான் தெய்வத்துக்கிட்டே சரண்டர் பண்ணிடுறோமே. அதுக்கப்புறம் ஆனால் இந்த ஃபாலோப்பை நாங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் பின்பற்றிட்டு வரணும் சார், நிஜமாவே. ஏன்னா இந்த நிமிடத்துலேருந்து நான் சொல்கிறேன், அதாவது தவறு செய்வது தவறில்லை,
ஆனால் அது திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் மனித நேயத்தை கெடுக்குது, வாழ்வின் உச்சிக்கு போகிற புகழை தடுத்து நிறுத்துது அப்படின்ற ஒரு அறியாமையை எங்களுக்கு இன்றைக்கி போக்குனீங்க சார். இது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. இதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். வேளை மயிரும் பெரும்பாரக்கோடும் வேழமுழமும் விளங்கு சிந்தூரமும் ஐந்து கரமும் அங்கு கபாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் இரண்ட முப்புரினோர் திகழொளி மார்பும் பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே